ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கஸ்டமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ற எனக்கு என்ன இல்லை, ஒரு மாதத்தில் ஒருத்தவங்க வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம வந்துடலாம். 5000 ரூபா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ப்ராஃபிட்டுக்காண்டியே நான் பண்ணல. சரி வேணாம் விட்டுறலாம், நம்ம படிச்சுட்டு நம்மளும் ஒரு சாதாரணமாக ஒரு கம்பெனியில் யார்ட்டையாச்சும் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் எல்லாமே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம், என் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் குமார். நான் மன்னர் திருமண நாயக்கர் கல்லூரியில் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிஎஸ்சி ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி. எங்கள் காலேஜிலேருந்து சப்போர்ட் பண்ணி நானாக ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிஸ்னஸ் நேம் நியூட்ரி ஃபுட்ஸ். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். நான் வந்து சொந்தமாக வந்து நியூட்ரி ஃபுட்டுன்ற ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி இப்போ சாஸ், ஜாம் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கஸ்டமருக்கு எல்லாமே. என்னோட இதில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்ற அனுபவத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் எப்படி இதில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா, சும்மா ஜென்ரலாக எங்கள் மேம் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க ஒரு நாள். அப்போ நான் வந்து ஜென்ரலாக நான் பாட்டுக்கு பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஜாமு இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தாங்க காலேஜிலேருந்து. பாரதி மேம் தான். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சரி இது ஒரு புதுசாக இருக்கே, இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து தோணுனப்போ, நானாக வீட்டில் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட எல்லாத்துட்டையும் கேட்டு சரி இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட் பிடிச்சிருச்சு. அதை வந்து எங்கள் மேம்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லா வந்திருக்கு, ஃபர்தராக இதை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து இதில் ஐடியாவே இல்லை. சரி அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன். பார்த்தா இது வந்து ஓரளவு நல்லா கொண்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் வந்து த ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு நானே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இத்தனைக்கும் வந்து நான் வந்து சரி பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சப்பெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேம் தான் எனக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொல்ல வந்து சரி ஏதோ ஒரு இதில் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்ப சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னப்ப பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை சரி எங்கள் மேம் சொன்னாங்க, இதை வந்து ஃபர்தராக நம்ம வந்து வெளியே கொண்டுட்டு போகலாம் அப்படின்னாங்க. சரி மேம், அப்போ நீங்கள் பண்ணுறதை வந்து பண்ணலாம் அப்படின்றப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சரி இதை வந்து தனியாக நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ இதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக தானே இருக்குது அப்படின்ட்டு எஃப்எஸ்ஐ லைசன்ஸ்லாம் வாங்கி எங்கள் காலேஜிலேருந்து எங்கள் செக்ரட்டரி சார், டைரக்டர் சார், பிரின்சிபல் சார் எல்லாருமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து நான் நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. ஸோ அவங்க எல்லாமே வந்து எங்கள் காலேஜ் தான் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் வந்து கைடன்ஸ் கொடுத்தது எல்லாமே. ப்ளஸ் எங்கள் ஹெச்ஓடி சார், எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஒரு டெய்லி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நான் வந்து இன்னும் என்னை ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்போ பண்ணப்போ தான் எனக்கு லைசன்ஸ் எஃப்எஸ்ஐ லைன் வாங்கி தந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நானாக இண்டிவிஜுவலாக இது பண்ணி இப்போ வந்து நியூட்ரி ஃபுட்டுன்ற ஒரு கம்பெனி லான்ச் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஜாம், சாஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் பீரியடில் வந்து எல்லாமே வந்து இன்ஆர்கானிக்காக விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழம் இது எல்லாமே வந்து கொடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வேணாம் அப்படின்னு வெறுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிக்க டயத்தில் என்ன பண்ணலாம்னா, ஈஸியாக இந்த மாதிரி ஜாமோ இல்லை ஜெல்லியோ இல்லை ஒரு சாஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து நான் என்னென்னு யோசித்தேன்னா, இதை வந்து நம்ம ஜாமாக மேக் பண்ணலாம் இல்லை ஜெல்லியாக மேக் பண்ணலாம் அப்படின்றப்ப ஜாம் தோணுச்சு. அப்போ ஜாம் நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அதை வந்து குழந்தைங்க எல்லாத்துட்டையும் கொடுக்கும்போது வந்து ஆர்கானிக்காக இருக்கே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எங்கள் ஹோம் சைடு பக்கத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் பிடிச்சி இன்னும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ப்ராஃபிட்டுக்காண்டியே நான் பண்ணல, சரி ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் எனக்கு கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றப்ப ஃபர்தராக வந்து எல்லாருக்குமே இது பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த இதில் தான் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து ஜாம் சாஸ் பண்ணி வந்திருக்கேன். இப்போ ஓரளவு வந்து மீடியமாக வந்து இது வரைக்கும் நான் பண்ண ரெவன்யூவில் வந்து எனக்கு வந்து ஒரு 5000 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து எனக்கு கொரோனா டைம் அந்த டயத்தில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். பிஸ்னஸே இல்லாதவங்க கூட இதை நம்ம வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி டயத்தில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணி ரெவன்யூ வந்து ஒரு 5000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம வந்து பணப்போடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒருத்தவங்க வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம வந்துடலாம். 5000 ரூபா இருந்தால். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஜாம் இப்போ மேக் பண்ணியிருக்கேன், அடுத்து சாஸ். இன்னும் இதிலிருந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் ஆர்கானிக்காகவே நம்ம வந்து சாக்லேட்ஸ் இது பண்ணலாம். அதுவுமே வந்து எங்கள் மேம் எல்லாமே வந்து இப்போ கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நான் வந்து அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன்னா சாக்லேட்ஸ் லான்ச் பண்ணுவேன் அடுத்த ப்ராடக்ட்ஸில். இன்னும் அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக்காகவே நான் செலக்ட் பண்ணலாம். இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு பழங்கள் எல்லாமே வந்து செலக்ட் பண்ண அவ்வளோவா தெரியாது. ஸோ இதில் வந்து நான் செலெக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸுன்ற பழங்கள் எல்லாத்தையுமே வந்து எங்கள் கோர்ஸ்லேருந்து நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த இதுலேருந்து ஐடென்டிஃபை பண்ணனால
ஈஸியாக வந்து நான் பழங்கள் எல்லாமே வந்து எப்படி வாங்கலாம், எப்படி இது பண்ணலாம், எந்த பழத்தில் வந்து எப்படி பண்ணால் நமக்கு கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல ரிவ்யூ கிடைக்கும் அப்படின்லாம் ட்ரெயின் அப் ஆனனால இப்போ வந்து நல்ல ஒரு வெல் குட் அளவுக்கு வந்து ஓரளவு வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் நான் வந்து 3 ஃப்ளேவரில் ஜாம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓனாகவே தான் இது பண்ணேன். எங்கள் காலேஜிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் எங்கள் மேம் சொன்னாங்க, இப்படி பண்ணால் இப்படி கிடைக்கும் அப்படின்னு. நானும் கிரியேட்டிவ் சென்ஸ் மூலமாக வந்து மேங்கோ ஜாம், பைனாப்பிள் ஜாம், மிக்சர் ஃப்ரூட் ஜாம் எல்லாமே வந்து ஆர்கானிக் தான் ஒன்லி. எந்தவித கெமிக்கல்ஸ் எந்தவித இது இல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பியூராக ஆர்கானிக் ஆட் பண்ணி எந்த அளவுக்கு செல்ஃப் லைஃப் எவ்வளோ இருக்குன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கஸ்டமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ற எனக்கு எண்ணம் இல்லை. ஃப்ரீயாக நம்ம வந்து ஒரு அளவுக்கு பக்கத்தில் எல்லாருக்குமே வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். 8th வீட்டில் எல்லாருக்குமே. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் எல்லாமே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்க ஆரம்பிச்சோன்னா 4-5 டப்பா நான் செஞ்சு வச்சுருந்ததை வந்து கொடுத்தேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கு, குட் டெக்ஸ்சராக இருக்குது, எல்லாமே வெல் குட்டாக இருக்குடா, நீ இதை எனக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாமே இது பண்ணு அப்படின்னு சொன்னப்போ இதெல்லாமே இது பண்ணேன். கஸ்டமர்ஸ்லேருந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ அவங்க எல்லாமே வந்து இது பண்ணனால சரி ஓரளவு நம்மளும் நம்ம நல்ல இண்டஸ்ட்ரி மூலமாக நல்லா பண்ணுறோம் அப்படின்னு நினச்சப்ப அந்த டயத்துலேருந்து சேல் பண்ணப்போ நல்ல ஒரு ரிவ்யூ வந்துச்சு எல்லாத்துட்டு இருந்தும். இதை பற்றி எனக்கு கருத்து என்னென்னா, ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் வந்து வெல் குட். பண்ணுறவங்க வந்து இதை எடுத்து பண்ணணும் அப்படின்னா பட் முழுக்க முழுக்க எஃபர்ட் போடணும். எஃபர்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கெவ்வளோ எஃபெக்ட் போடுறோமோ அவ்வளோக்கவ்வளவு நம்ம கற்றுக்கலாம். இன்னும் நான் இதில் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. சரி வேணாம் விட்டுறலாம், நம்ம படிச்சுட்டு நம்மளும் ஒரு சாதாரணமாக ஒரு கம்பெனியில் யார்ட்டையாச்சும் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தளர்ந்து போன டயத்தில் வந்து எங்கள் மேம், எங்கள் ப்ரொஃபஸர்ஸ், எங்கள் காலேஜ் தான் எனக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க. பண்ணு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எங்கள் மேம் இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதையே நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி இப்போ ரன் பண்ணலாம் அப்படின்னு தோணிட்டு இருந்து இந்த டயத்துலேருந்து தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இதுக்குன்னு வந்து நான் செப்பரேட்டாக வந்து எங்கள் வீட்டு மாடியில் ஒரு ஷெட்டு போட்டு தனியாக இதுக்குன்னு ஒரு ரூம் வச்சு எல்லாமே எடுத்து தனியாக பண்ணுறோம். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அதுக்கு முழுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, எப்படி பண்ணணும் என்னன்னு. பட் மார்க்கெட்டிங்கு இப்போ கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட்டிங் நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணலாம், எந்த அளவுக்கு கொண்டுட்டு போனால் எப்படி வரும் அப்படின்னு இப்போ தான் ஒரு ஃபர்தராக ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்னு தோணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது போக அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து செல் பண்ணுறது, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து அனலைஸ் பண்ணுறேன். சரி நெக்ஸ்ட்டு நம்ம கம்பெனியை எப்படி ஃபர்தராக கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு. நான் சேல் பண்ணது ஃபுல்லாமே வந்து எங்கள் ஏரியா தான். என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான், நான் என் இதிலேருந்து ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் இது எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இதில் நான் வந்து எல்லாருக்குமே வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் கொஞ்சமாக தான் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைடன்ஸ் தரும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இதாகுது, கெயின் ஆகுது. அப்போ வந்து இன்னும் நான் வந்து நல்லா கொண்டு வருவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.